ஹாய், என் பேர் பாலாஜி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கேஸ் சூனியமாரு இல்லுமினாட்டி என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு. எனக்கு சூனியம் வச்சுருக்காங்க, என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. எப்படின்னா வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. நான் அவனுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னா அதை கட்ட முடியுது, அவனுக்கு அதை என் மூளையை மொத்தமாக கட்ட முடியுது. எனக்கு ஏவல் பண்ண முடியுது, என்னை வேறு ஏதாவது ஒன்று செய்ய வைக்கிறானுங்க வேணே. ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டானுங்க. திடீர்னு நான் வந்து என் கண்ட்ரோல்லே இல்லை. வண்டி நான் ஓட்டுறேன், ஆனால் வண்டி நான் மூளை அப்படி டக்குன்னு பிளாங்க் ஆகிடுது. நான் மட்டும் எங்கேயோ போய் வரேன். டூ வீலர் ஓட்டும் போது சரி, பிரேக்கு திடீர்னு அடிக்க வைக்கிறானுங்க. நான் ஒன்று எழுதணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்று எழுதுது. நான் யோசிக்கிறேன், அந்த யோசிக்கிறத கட்டிட்டு வேறு ஒன்று பேசுகிறானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வைக்கிறானுங்க. ஒரு ஒரு 4வது மாதம், இந்த வருஷத்தில் 4வது மாதம் எனக்கு ஹார்ட்டில் வந்து செம்மையான பெயின், கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு பெயின் வந்துச்சு. அப்போ வந்து நான் ட்ரெட்மில்லில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தேன். செம்ம பெயின். அன்றைக்கி தப்பிச்சிக்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்தாலே வலிக்குமே, அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுக்கு திரும்ப நான் இப்போ வந்து வேலை ஒரு கம்பெனியில் பார்த்துருந்தேன். அங்கே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டானுங்க. அனுப்பிச்சிட்டு அதே தான் சொன்னானுங்க, என்னோடய குழந்தைய கொண்டுவிடுவேன், எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுவிடுவேன், எங்கள் அக்கா பசங்க எல்லாம் யூகேயில் இருக்காங்க, அவங்கள கொண்டுவிடுவேன், என் மாமியாரை கொண்டுவிடுவேன், என் ஒய்ஃபை கொண்டுவிடுவேன், என்னையே கொண்டுவிடுவேன், காரை விட்டு அடிச்சிடுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட இது பண்ணி நான் இப்போ வேலையை விட்டு திரும்ப வந்து இப்போ வீட்டில் உட்காந்துருக்கேன். நேற்றுக்கு திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. போய் மாத்திரையை போட்டுட்டு இப்போ படுத்துருக்கேன். 2 நாளாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி சூன்யத்தில் எல்லாமே பண்ண முடியும். கிட்னி வலி வைக்க முடியும், வயிற்று வலி வர வைக்க முடியும், அப்புறம் வந்து மூளையை கட்ட முடியும், பேச வைக்க முடியும், நம்மளை நானே என்ன அறியாமல் நானே பேச முடியும். அதே மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் யோசிக்கிறத வெளில காட்ட முடியும், நான் பார்க்குறத காட்ட முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சூனியம் இருக்குது. சூனியம் வச்சு தான் எல்லாம் பண்ணானுங்க. இதெல்லாம் பண்ணுறது இல்லுமினாட்டியாருன்னா ஏலியன் ஜூஸ். அவனுங்கள்டேருந்து தப்பிக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். முடியல. காப்பாற்றுங்க.